Next I call Tawfiq Atai to give the motivation. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லா. இந்த இனிமையான காலை பொழுதினில் இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்விற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த என்னுடைய உஸ்தாத்மார்களுக்கு ஒரு நான் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரன் சொல்லிக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லா. இந்த உலகில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறு, எல்லார்ட்டையும் இருக்கும் இந்த தவறு, குறிப்பாக ஒரு பிசினஸ் மேனோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தவறு, கடந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தப்படுவது. இப்போ ஒருத்தர் பிசினஸ் மேனா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு இடத்துல லாஸ் ஆகி போச்சு, அதை நினைச்சு அந்த வருஷம் பூரா அப்படியே கவலைப்பட்டு அப்படி அந்த காலத்தை ஓட்டிக்கொண்டே இருப்பது. ஆக நம்ம சற்று சிந்திக்க வேண்டும். என்னதான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த கவலை என்பது அதுக்கு ஒரு தீர்வாகி விடாது. கடந்த காலத்தை நம்மால் மாற்ற முடியாது, ஆனா நிகழ்காலத்தை நம்மால் மாற்றி காமிக்க முடியும். என்னதான் நம்முடைய வாழ்க்கை, நீ இந்த வாழ்க்கைக்கு தகுதியே இல்லடான்னு சொல்லி ஒரு மூலையில போட்டு நம்மளை அடைச்சாலும் கூட அதை தகர்த்து எறிந்து வருபவன் தான் உண்மையான வெற்றியாளன். அதான் ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர். இவருக்கு என்ன இருக்கு, மெர்சியோட மொராக்கோல ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல அவர் தோத்துட்டாரு. அந்த மேட்ச்ல தோத்தோடனே மறுநாள் இன்டர்வியூ எடுக்க ரொனால்டோ வீட்டுக்கு போறாங்க. ரொனால்டோ வந்து அவர் வீட்டுல இல்ல, எல்லாம் தேறாங்க, எங்கடா இருக்காங்க, அவர் தேறாங்க. பார்த்தா அவர் ஃபுட்பால் கிரவுண்ட்ல அடுத்த மேட்சுக்கு என்ன வழி, இதை நோக்கிய பயணம். அன்னைக்கு தோத்துட்டோம், அதை நினைச்சு கவலைப்படல. எத்தனை பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தான் போச்சு, அதை நினைச்சு அவர் கவலைப்படல. அடுத்து என்னது வழி, இங்க தோத்துட்டோம், அடுத்து எப்ப நம்ம தோக்காம இருக்க கூடாது, எப்படி நம்ம தோக்க கூடாது என்று அடுத்த சிந்தனைக்கு செயல்பட்டு அடுத்த மேட்ச் நம்ம தோக்க கூடாது, என்னடா வழின்னு சொல்லி அடுத்த மேட்சுக்கு முயர்ந்து கொண்டு அப்படியே ஃபுட்பால் அடுத்த மேட்ச் நம்ம என்னடா பண்றது சொல்லி அப்படி அடுத்த மேட்ச் ஃபுட்பால் ஆட போயிட்டாரு. ஆச்சரியம், என்னடா தோத்துட்டாரேடா, ஒரு கவலை இல்ல, ஒரு ஃபீலிங் இல்ல, யாரா அவரு? அப்ப அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்றாராம், நான் தோத்துட்டேன், அந்த தோத்தவர்களுடைய எதுக்காண்டி தோத்தேன்னு எனக்கு தெரியும், இந்த மிஸ்டேக் நான் அடுத்த மேட்ச்ல பண்ணக்கூடாது, அதைக்காண்டி நான் திரும்பி அந்த மிஸ்டேக் என்னிடம் வரக்கூடாதுன்னு அதை நான் சரி செஞ்சுட்டு இருக்கேன், அதனால திரும்பி நான் விளையாட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சிந்திக்க வேண்டும். கவலையில உட்காந்துட்டோம், நம்மளுக்கு ஒரு சம்பவம் நம்மளுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, அதை நினைச்சு வருந்தி உட்கார ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த வருத்தம் என்பது அந்த சோதனைக்கு தீர்வாகி விடாது. அந்த வருத்தத்தை நம்ம எப்படியா நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய தீர்வை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. இரண்டாவது ஒரு விஷயம், நம்ம எல்லாத்துக்கும் தயக்கம் இருக்கும். அதுவும் அந்த மாணவ பருவத்து எல்லாத்துக்கும் தயக்கம் இருக்கும். ஒருத்தர் இருந்தானா, ஸ்கூல்ல அவன் டாப்பரு, எல்லாத்துக்கும் டாப்பர், ஸ்கூல்ல அவன் ஃபர்ஸ்ட். ஒரு நாள் மேக்ஸ் எக்ஸாம், அவனுக்கு எல்லாமே நல்லா படிச்சுட்டான். ஒரே ஒரு கொஸ்டின், மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் தெரியல அவனுக்கு. எங்கடா நம்ம இவ்வளவு பெரிய டாப்பரா இருக்கோம், கேட்டா சார் வந்து நினைச்சுக்கோ, என்னடா இந்த கொஸ்டின் கூட உனக்கு தெரியலையடா, அவ்வளவு கேவலமா நீ படிச்சிருக்க, சார் என்னமோ சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அவன் கேட்கல, அப்படியே விட்டுட்டான். அன்னைக்கு மறுநாள் எக்ஸாம் போறான், எக்ஸாம் போய் உட்காடுறான், அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினா வாட்ச் பார்த்துட்டே வரான். கடைசியில அவனுக்கு எந்த கொஸ்டின் டவுட்டா இருந்துச்சு அந்த கொஸ்டினை கேட்கறாங்க. 20 மார்க் கொஸ்டின், அதை அப்படியே கேட்கறாங்க. எல்லாத்தையும் எழுதிட்டான், கிட்டத்தட்ட 80 மார்க் கிட்ட அவர் எழுதி முடிச்சுட்டான். அந்த ஒரு கொஸ்டின் தெரியல, அப்படியே விட்டு வந்துட்டான். அவங்க சார் கேட்கிறாரு, என்னடா நீதான் நல்லா படிப்பியே, இந்த ஸ்கூல்ல நீ தான்டா ஃபர்ஸ்ட், ஏன்டா விட்டு வந்த அப்படின்னு கேட்கறாரு. அவங்க சொன்னானா, சார் எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியல, அப்படியே விட்டு வந்துட்டேன். நீதான் கேட்கலாம். இல்ல சார், எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், நான் இவ்வளவு நல்லா படிக்கிறேன், எங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தயக்கத்தினால விட்டு போயிட்டேன், அதனால என் மார்க் போயிருச்சு. அதுக்கு சாரு சொன்னாரா, டேய் நீ கொஸ்டின் இல்லைன்னு பிரச்சனை இல்லை, நீ என்கிட்ட உனக்கு கேட்க நல்லா படிக்கிறியே, நீ தெரிஞ்சும் நீ கேட்காம இருந்தியே, அதான்டா பிரச்சனை. இந்த தயக்கத்தினாலதான் இந்த வாழ்க்கையில எல்லாரும் ஓஞ்சு போறாங்க. இந்த தயங்கி தாண்டா எவனுமே கேட்காம வாழ்க்கையில எவனுமே பெரிய ஆள் ஆகணும் கூட நினைச்சு கூட அப்படியே உள்ளுக்கு புதஞ்சிடறாங்கடா. முதல்ல இந்த தயக்கத்துல இருந்து வெளியே வாடான்னு சொல்லி அப்படி ஒவ்வொன்னா அப்படி வந்து கிட்டத்தட்ட இந்த மாணவன் ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிட்டான், கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய போலீஸ் ஆயிட்டான். சொல்றானா, அப்ப ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நான் பேசாம ஒரு நாள் அவனை கூப்பிட்டுருக்காங்க ஒரு இடத்துக்கு. அப்ப அந்த மாணவர்களுக்கு சொல்றானா, சார் நீங்க எப்படி பெரிய ஆள் ஆனீங்க, எப்படி சார் பெரிய ஆள் ஆனீங்க? அதுக்கு அந்த அந்த பையன் சொன்னானா, என்னுடைய வாத்தியார் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு, எந்த ஒரு ஏயத்திலையும் நீ பயந்துராத, தயங்கிறாதன்னு சொன்னாரு, அதனால நான் இவ்வளவு ஆளா நிக்கிறேன்
அதே போல் நீங்களும் தயங்கிறாங்க சொன்னாரு. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டும், எந்த இடத்துல தயங்குறோமோ அப்ப நீங்க நினைச்சுக்கொள்ளணும் இந்த வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சா நினைச்சுக்கணும். எந்த இடத்துல நீங்க தயங்கி நின்றீங்களோ அதோட வாழ்க்கை முடிஞ்சு. அடுத்ததா இன்னொரு ஒரு விஷயம், இல்ல இந்த உலகத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இப்ப ஜாலியா இருக்கண்டா, நம்ம ஜாலியா இருக்கண்டா இருப்போம். ஆனா எல்லாரும் நம்ம சொல்லியிருப்பாங்க, டீச்சர் எல்லாம் படிக்கிற காலத்துல நம்ம சொல்லியிருப்பாங்க, நீ 10th முடிஞ்சிரு 11th 12th ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அடியே 11th 12th போயிருவோம், அப்ப நம்ம படிச்சிருப்போம். அப்ப அந்த 11th 12th டீச்சர் சொல்லுவாங்க, நீ 11th 12th முடிச்சிரு, நீ காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. காலேஜ் போயிருவோம், காலேஜ் சார் சொல்லுவாரு, நீ காலேஜ் முடிச்சிரு வாழ்க்கையில போய் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், நம்முடைய வயது ஏற ஏற, நம்முடைய தகுதி ஏற ஏற, நம்முடைய பொறுப்புகள் ஏறுமே ஒழிய, நம்முடைய பொறுப்பு ஏற ஏற நம்முடைய சுமைகள் ஏறுமே ஒழிய நம்முடைய சுமைகள் என்னைக்கும் குறையாது. ஆக அன்பார்ந்தங்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்ம என்னதான் பெரியாள படிச்சு பெரியாள ஆனாலும் நம்ம இடத்துல தயக்கத்தை நீங்க போக்கி பாருங்க, வாழ்க்கையில நிச்சயமா சொல்ல நீங்க தான் வெற்றியாளர். உன்னிடத்துல ஒருத்தன் சொல்லுவோம், அந்த வாழ்க்கையில நீ தகுதி இல்லை, உனக்கு விளையாட தகுதி இல்லை, நீ ஏன்டா வர, உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அவன்கிட்ட போய் நீங்க மூஞ்சிக்கு மூஞ்சியா போய் கேளுங்க, என்னடா என்னை பார்த்து பொறாமையா, எங்க நான் இந்த இடத்துல முயற்சி செஞ்சு பெரியாள வந்து உனக்கு பொறாமையா நம்ம போய் கேளுங்க. ஒரே இதுல அடுத்த உண்மையா இந்த மாதிரி அவன் கேட்க மாட்டான். ஆக நான் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றான், வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்க, தயக்கம் இல்லாம எதையும் போய் நில்லுங்க. வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை வெற்றியின் கதவை உங்களுக்கு திறந்து வைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.